ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தேமுதிக யாரு கூட கூட்டணி போக போகுது? திமுக கூட்டணியா இல்ல அதிமுக கூட போறதா அப்படின்னு ரொம்ப பேசும் பொருள் வைரல் ஆகிட்டே இருந்தது. இதுல இன்னும் சொல்ல போனா பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் என்ன சொன்னாங்க, ஜனவரி மாதம் 9ஆம் தேதி நடக்க போகிற அந்த பொதுக்கூட்டத்துல நான் பகிரங்கமா அறிவிப்பேன் அப்படின்னு போது நாடே எதிர்பார்த்திருந்தது. தேமுதிக யாரு கூட கூட்டணி போக போகுது அப்படின்னு. ஆனா அப்பவும் என்ன பண்ணல, அறிவிக்கல. தொடர்ந்து நிர்வாகிகள் கிட்ட ஆலோசனை நடத்திட்டே இருந்தாங்க, யாரு கூட கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு. சோ அங்கிருந்து கசிந்த தகவல்கள் என்ன அப்படின்னா, இரண்டே கட்சி கூட தான் கூட்டணி. ஒன்னு தாவேகா கூட இல்ல திமுக கூட. இந்த இரண்டு கட்சிகளோட கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு சரிபாதிக்கு நிர்வாகிகள் தங்களுடைய ஆலோசனைகளை கருத்துக்களை சொன்னதாகவும் தகவலா இருந்தது. ஆனா இருந்தாலும் தேமுதிகவுக்கு ஒரு நிலைப்பாடு என்ன அப்படின்னா, விஜயகாந்த் இறப்புக்கு பிறகு இந்த தேமுதிகவை திரும்பவும் நிலைநாட்டணும், அதாவது இழந்த அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல தான் இந்த தேர்தலை அவங்க சந்திக்கிறாங்க. ஆனா விஜயை நம்பி நம்ம போனா அது பாத்தீங்கன்னா காணல் நீர் போன்ற, விஜய் நீர் காணல் நீர் பாக்குறதுக்கு நல்லா நீர் போல இருக்கும், ஆனா கிட்ட நெருங்க 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 பாத்தீங்கன்னா வறட்சியா தான் இருக்கும். அதனால விஜயை நம்பி நம்ம போக வேண்டாம், திமுக கூட கூட்டணி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருந்தாங்க. இருந்தாலும் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்ணி இருந்தாங்க அப்படின்னு ரொம்ப வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சது. என்னன்னா, தமிழ்நாட்டுக்கு மாநிலங்களவை தேர்தல் நடைபெற போகுது. இந்த மாநிலங்களவை தேர்தல்ல அதாவது 6 எம்பிகள் பதவி காலம் முடியுது. இந்த 6 எம்பிகளுக்கும் தேர்தல் தேதி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. இதுல அதிமுகவுக்கு 2 எம்பிகள், மீதி போக 4 எம்பிகள் யாருக்கு பாத்தீங்கன்னா திமுகவுக்கு தான். நீங்க தேமுதிகவை எடுத்துட்டீங்கன்னா கடந்த 2025ஆம் ஆண்டு இதே தமிழ்நாட்டுக்கு மாநிலங்களுடைய எம்பி பதவி முடிவடையும் பொழுது அதே 2 எம்பி பாத்தீங்கன்னா அதிமுகவுக்கு இருந்தது. ஆனா இந்த எம்பி பதவியை தனக்கு ஒன்னு கொடுப்பாங்க அப்படின்னு ரொம்பவே நம்பிக்கிட்டு இருந்தாங்க பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். ஏன்னா 2024 நாடாளுமன்ற தேர்தல் நடக்கும் பொழுது அப்போ அதிமுக கூட கூட்டணி வைக்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமி இந்த உறுதி அளித்ததாக பிரேமலதா விஜயகாந்த் பதிவு செய்தாங்க. இன்னும் சொல்ல போனா எல்கே சுதீஷ் அவர்கள் எங்களுக்கு கைப்பட எழுதி கொடுத்திருக்கிறாரு, லெட்டர் எழுதி கொடுத்திருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படின்றத அவரும் ஓப்பனா போட்டு உடைச்சாரு. இத பத்தி எடப்பாடி பழனிசாமி கிட்ட கேட்கும் பொழுது, நான் என்ன பத்திரமா எழுதி கொடுத்தேன் தேமுதிகவுக்கு ஒரு எம்பி சீட்டு கொடுக்குறேன்னு, என்னங்க பூச்சாண்டி வேலைலாம் காட்டுறீங்க, அவங்க இஷ்டத்துக்கு கேட்பாங்க, எல்லாத்தையும் நாங்க தூக்கி வாரி கொடுத்துட முடியுமா இப்படின்னு தேமுதிக மேல பழிய போடுற விதமா எடப்பாடி பழனிசாமியோட பேச்சு இருந்தது. இதனால உச்சபட்ச கோபத்துக்கு போன தேமுதிக நாங்க அதிமுக கூட்டணியில இல்ல அப்படின்றத டிக்ளேர் பண்ணாங்க. இருந்தாலும் அதிமுக என்ன செஞ்சாங்கன்னா, தேமுதிக எங்க கூட தான் கூட்டணி இருக்குது அப்படின்றத கேபி முனுசாமி போன்றவர்கள் சொல்லிக்கிட்டு வந்தாங்க பொது தளத்துல. ஆனா இருந்தாலும் நீங்க எங்களுக்கு சீட்டு கொடுக்கல, எங்களுக்கு துரோகத்தை இழைச்சிங்க, அதனால உங்க கூட நாங்க கூட்டணி வைக்க மாட்டோம், 2026 சட்டமன்ற தேர்தலில் உங்க கூட நாங்க கூட்டணியை வைக்க மாட்டோம் அப்படின்னு ஒதுங்கியே இருந்தாங்க. ஒதுங்கி இருந்தா தன்னுடைய தொண்டர்கள் கிட்ட அவங்க ஆலோசனை கேட்டாங்க. அப்போ தொண்டர்கள் பெரும்பாதியானோர் திமுக கூட்டணி கூட தான் வைக்கணும், ஏன்னா நம்ம அதிமுக கூட்டணி இருந்தாச்சு, நம்ம பாஜக கூட கூட்டணி இருந்தாச்சு, திமுக கூட தான் நம்ம கூட்டணி இல்ல, ஒரு வாட்டி அவங்க கூட கூட்டணி வைப்போம் அப்படின்னு நிறைய பேர் ஆலோசனை சொன்னதாகவும், திரும்பவும் அவங்க தான் ஆட்சி அமைக்க போறாங்க, அதனால நம்ம பவர்ல வரணும்னா அங்க இழந்த அங்கீகாரத்தை பெறணும்னா திமுக கூட தான் கூட்டணி வைக்கணும் அப்படின்னு நிறைய நிர்வாகிகள் ஆலோசனை சொன்னாங்க. இதன் உறுதிப்படுத்துற விதமா தான் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, தொண்டர்களின் விருப்பம் தான் எனக்கு ரொம்ப முக்கியம், கேப்டன் இருக்கும்போது எப்படி தொண்டர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரோ அதே போல நானும் தொண்டர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறேன், என்னை விட என் பையனை விட என் தம்பியை விட கட்சி மேல்மட்ட நிர்வாகிகளை விட அடிமட்ட தொண்டன் என்ன விரும்புறான் அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் உறுதிப்பட சொன்னாங்க. அதனால தொண்டர்களின் விருப்பம் தான் என்னுடைய விருப்பம், அவங்க யாரு கூட கூட்டணி வைக்க சொல்றாங்களோ அவங்க கூட தான் கூட்டணி வைப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெட்டியை வச்சாங்க. வாக்களிங்க, எல்லா நிர்வாகிகளும் தொண்டர்களை கூப்பிட்டு யாரு கூட கூட்டணி வைக்கணும் நீங்க விரும்புறீங்களோ நீங்க கைப்பட எதுங்க, நான் அதுல தலையிட மாட்டேன், நான் உங்களை நிர்பந்திக்க மாட்டேன், நீங்க யாரு கூட கூட்டணி வைக்கணும்னு விரும்புறீங்களோ மெஜாரிட்டியா எந்த கட்சி வருதோ அந்த கட்சியோட நான் கூட்டணி வைக்கிறேன் அப்படின்னு பெட்டியெல்லாம் வச்சு என்ன பண்ணாங்க, எழுதி கொண்டாங்க. அதுல நிறைய பேர் சொன்னது திமுக கூட்டணி அப்படின்னு தான். அதன் அடிப்படையில பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இன்று அதிரடியான ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறாங்க. திமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்தது அப்படின்னு ஒரு பகிரங்கமான அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க. அறிவாலயத்துல போயிட்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்களை சந்திச்சு என்ன பண்ணிருக்காங்க, கூட்டணியை உறுதிப்படுத்தி இருக்காங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பேரடி.
இந்த மாதிரி அடிய எடப்பாடி பழனிசாமி கனவுல கூட நினைச்சு பார்த்திருக்காரு. துரோகத்தாலதான் வீழ்த்தணும் அப்படின்னு. நீங்க தேமுதிகவுக்கு எந்த அளவுக்கு துரோகம் பண்ணீங்க, ராஜ்யசபா சீட்டு கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நம்பி ஏமாத்தி இருக்கீங்க. ஆனா அவங்க உங்களுக்கு சரியான ஒரு அடி கொடுத்திருக்காங்க. இப்போ மகா சிவராத்திரி போச்சு. இந்த சிவராத்திரியில எஸ்பி வேலுமணியும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் சந்தித்தாங்க, என்டிஏ கூட்டணிக்குள்ள பேச்சுவார்த்தை நடத்தினாங்க, அப்படி இப்படின்னு தகவல் பேசப்பட்டது. ஆனா இருந்தாலும் இத முறியடிக்கிற விதமா, எடப்பாடி பழனிசாமிக்கு பேரடி கொடுக்கிற விதமா காலையிலேயே அவங்க அறிவாலயத்துக்கு சென்று திமுக கூட கூட்டணி உறுதிப்படுத்தி வந்திருக்காங்க. என்டிஏ கூட்டணிக்கு தேமுதிக வந்துரும், என்டிஏ கூட்டணிக்கு தேமுதிக வந்துரும், எங்க கூட்டணி பலமா இருக்கும், மெகா கூட்டணி அதெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படின்றது உறுதியாயிருச்சு. ஏன்னா நீங்க திமுக எடுத்துட்டீங்கன்னா கடந்த 2025 ராஜ்யசபா எம்பி சீட் வந்து கமலஹாசன் கொடுத்தாங்க. மதிமுகவுக்கு கொடுக்காம கமலஹாசன் கொடுத்தாங்க. சொன்ன வாக்க உறுதிப்படுத்தினாரு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். ஏன்னா கமலஹாசனுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு அப்படின்றத உறுதிப்பட சொன்னாரு. சொன்னதை செய்து முடிப்பார் நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அப்படின்றத யாராலையும் மறுக்க முடியாது. அது மக்களுக்காக இருக்கட்டும், தன்னை நம்பி வருகிற கூட்டணி கட்சிகளாக இருக்கட்டும், சொன்னதை அவர் செய்கிறார் அப்படின்றத அவருக்கு நிகர் அவருதான் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்து இல்ல. சோ இதெல்லாம் பார்த்த பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் எப்படியாவது ராஜ்யசபா சீட்டு நம்மளுக்கு கொடுத்துருவாங்க அப்படின்னு அவங்க என்ன பண்ணாங்க, திமுகவை நம்பினாங்க, முதல்வர் ஸ்டாலின் அவர்களை நம்பினாங்க. அதன் அடிப்படையில் ராஜ்யசபா சீட்டும் பேச்சுவார்த்தைகள் போய்கிட்டு இருக்கு அப்படின்றது ஒரு தகவல் இருந்தாலும், இதுக்கப்புறம் சட்டமன்றத்துல எத்தனை தொகுதிகள், எந்தெந்த தொகுதிகள் அப்படின்றத இதுக்கப்புறம் பேச்சுவார்த்தைகளை நடத்தி உறுதிப்படுத்துவாங்க அப்படின்ற ஒரு தகவலும் இங்க முன்வைக்கப்படுது. தேமுதிக அப்படின்ற ஒரு கட்சி ஆரம்பிச்சு 20 வருஷம் ஆகுது. இந்த 20 வருஷத்துல முதல் முறையா திமுக கூட கூட்டணி வச்சிருக்கிறாங்க. முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் கூட பழம் நழுவி பால்ல விழும் அப்படின்னு சொல்லிட்டு 2016 கூட்டணி வார்த்தைகள் பேசப்பட்டது. தேமுதிக அதிமுக கூட கூட்டணியா, திமுக கூட கூட்டணியா அப்படின்ற ஒரு பலமான பேச்சுகள் அடிபட்டிருந்தது. அப்போ அந்த டைம்ல கருணாநிதி அவர்கள் என்ன சொன்னாரு அப்படின்னா, பழம் நழுவி பால்ல விழும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. அதுக்கப்புறம் திமுக கூட தான் கூட்டணி அப்படின்றத கிட்டத்தட்ட உறுதிப்படுத்துற விதமா தான் அவருடைய பேச்சுகள் இருந்தது. ஆனா திடீர்னு அதிமுக கூட கூட்டணி வச்சாரு விஜயகாந்த் அவர்கள் அப்படின்ற ஒரு பேச்சும் இருக்கு. 2016 நடந்த சம்பவத்தை திரும்பவும் நான் இங்க கொண்டு வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் திமுக கூட கூட்டணி வச்சிருக்கிறாங்க. ஏன்னா தொண்டர்கள் விருப்பம் அதுவா இருந்தது. அது அடிப்படையில் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, தொண்டர்கள் விருப்பம் தான் முக்கியம் அப்படின்னு திமுக கூட கூட்டணி வச்சிருக்கிறாங்க. இந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக ஓடி இணைந்து பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தேர்தலை சந்திக்கிறாங்க. ஏன்னா இந்த தேர்தல் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான தேர்தல், அங்கீகாரத்தை பெறணும், அதிகாரத்துக்கு வரணும் அப்படின்னு தான் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் நிச்சயமா என்ன பண்ணாங்க, நம்பினாங்க. சோ அதன் அடிப்படையில் ஜெயிக்கிற கூட்டணி எது அப்படின்னா திமுக கூட்டணி தான். ஏன்னா மக்கள் மத்தியில அதிமுக கூட்டணியோட செல்வாக்கு சரிஞ்சு போயிருச்சு. பாஜக கூட கூட்டணி வச்ச ஒரே காரணத்துக்காக அதிமுக அப்படின்ற ஒரு கட்சியின் செல்வாக்கு கொஞ்சம் கொஞ்சமா கரைய தொடங்கிருச்சு. இதெல்லாம் கள ஆய்வுல எல்லாத்தையும் பார்த்து நிர்வாகிகளை சந்திச்சு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. ஜெயிக்கிற கூட்டணி தான் அது திமுக கூட்டணி தான். இந்த கூட்டணிக்குள்ள போனா நம்ம ஜெயிச்சிடலாம், தொண்டர்கள் விருப்பமும் அதுவாதான் இருக்கு, நம்மளும் அதிகாரத்துக்கு வந்துடலாம், இழந்த அங்கீகாரத்தையும் திரும்ப பெற்றுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் திமுக கூட கூட்டணி வச்சிருக்காங்க. இந்த கூட்டணி அடுத்த கட்ட லெவலுக்கு பேச்சுவார்த்தைகள் எல்லாம் கொண்டு போகப்படும் அப்படின்னு பேசப்படுது. தேமுதிக திமுக கூட கூட்டணி வச்சது சரியா தவறா? இந்த தேர்தலில் தேமுதிகவுக்கு அங்கீகாரம் கிடைக்குமா கிடைக்காதா? இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.